இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டீம் பீப்புளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வரணும். பெஸ்ட்டு ரிசல்ட் வராமல் நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகும்போது அவங்க நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போது எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமாக நம்ம அவங்களை கனெக்ட் ஆகும்போது ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சராக நம்ம உருவாக முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இன்ஃப்ளூயன்சராக நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட் சக்ஸஸராக வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒர்க்கை டெலிகேட் பண்ணும்போது நம்ம சபார்டினேட் நமக்கு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம சரியாக ஒர்க் பண்ணலை, நம்ம சபார்டினேட்டுக்கிட்ட நம்ம கிரேட் இன்ஃப்ளூயன்சராக இல்லை அப்படிங்கும்போது அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, நமக்கு ரிசல்ட் வராது. அவங்கள நம்மளை ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும், ஒரு வேவ் லென்த் கரெக்டாக இருக்கணும், அவங்க நம்மளை ஒரு சப்போர்ட்டராக ஏற்றுக்கணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இயேசு, புத்தர், காந்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சராக இருந்து அவங்க நல்லதை சொல்லி நிறைய விஷயத்த சாதிச்சாங்க, நிறைய மக்களை ஃபேன் ஃபாலோவர்ஸாக கொண்டு வந்தாங்க. இதுதான் இன்ஃப்ளூயன்சரோட சக்ஸஸ். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவங்களோட கருத்துக்களை, கொள்கைகளை, அவங்கள வழிமுறைகளை எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண வச்சாங்க, ஸ்ப்ரெட் பண்ண அவங்க ரிசல்ட் எடுத்தாங்க. அதே தான் இன்ஃப்ளூயன்ஸோட பலம். இதே ஹிட்லர் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்சர், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சர். பட் ஆனால் அவர் ஜெர்மனிசம் அப்படிங்கிறத ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கையில் எடுத்து அவங்க பீப்புள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பேர்த்த கொன்னும் கூச்சிருக்கார். ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்ஸோட பலம். அப்போது ரைட் திங்ஸும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ராங் திங்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸராக உருவாகணும் அப்படின்னா எப்படி பீப்புள் நம்மளை ஏற்றுக்குவாங்க, பீப்புள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு நமக்கு என்ன மேஜரான ஒரு ஸ்கில் வேணும் அப்படிங்கிறதான் இன்னையோட டாபிக். அப்போ வாட் இஸ் தட் டாபிக்? இன்ஃப்ளூயன்சர், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதான் இன்னையோட டாபிக். அப்போ அதுக்கு ஒரு 4 மேஜரான இம்பார்ட்டண்டான கீ இருக்குது, கீ பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அன்னைக்கு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க. இது லீடருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணுறோம், நம்ம ஒரு மோட்டிவேட்டராக இருக்கோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சராக ஃபஸ்ட்டு ஆனால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டீமில் பண்ணுறோம், ஆர்கனைசேஷனில் பண்ணுறோம், நம்ம ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கும்போது தான் நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். சரி, 4 பிரின்சிபல், கீ பிரின்சிபல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்படிட்டன்ஸ். காம்படிட்டன்ஸுங்கிற ஒரு ஸ்கில் நமக்குள்ளே இருக்கணும். எப்படி காம்படிட்டன்ஸ் ஸ்கில் இருக்கும்? நம்ம எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதை கீப் ஆன் லேர்ன் பண்ணுற ஸ்கில் நம்ம இருக்கணும். காம்படிட் பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. க்ரோத் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணுறோம், பாசிட்டிவாக இருக்கும், அப்டிக்கல்ஸ் வரும்போது ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்ப்பாங்க. செட்பேக்ஸ் வரும்போது நமக்கு ரெசிலியன்ஸ் ஸ்கில் நமக்குள்ளே இருக்குது, நம்ம கம்பேக் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க நம்மளை ஒரு கிரேட் காம்படிட்டராக பார்ப்பாங்க. அந்த ஸ்கில் அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவரை இன்ஃப்ளூயன்சராக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது காம்படிட்டிவ் ஸ்கில்லு ஒருத்தருக்கு லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு காம்படிட்டிவ் ஸ்கில்லு நம்மகிட்ட இருக்கணும். ஸ்போர்ட்டிவ்னஸோட நம்மளை அவங்கள முன்னிறுத்தணும். டீம் முன்னாடி, ஆர்கனைசேஷன் முன்னாடி, டீம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு முன்னாடி நம்ம நம்மள்கிட்ட ஒரு காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத அவங்க உணரும்படியான நம்ம நடந்துக்கணும். சரி, செகண்ட் பாயிண்ட் கனெக்ஷன். நம்ம நல்லா காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கோம், நாலேஜபிளாக இருக்கோம், இண்டிபெண்ட்டாக இருக்கோம், எல்லாமே பண்ணிடுவோம். ஆனால் நம்ம அந்த பீப்புளோட கனெக்ட் ஆகாதபடி ஆயிடுவோம். அப்போ வாட் இஸ் தட்? கனெக்ஷன் ஸ்கில் இஸ் நெட்வொர்க்கிங் ஸ்கில் இம்பார்ட்டன்ட். அவங்ககிட்ட ட்ரூத்ஃபுல்லாக அவங்களோட வேல்யூக்காக நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களோட கேரியர் க்ரோத்துக்காக பேசுகிறீங்க, அவங்க ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறீங்க, அவங்க ஜாப் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக பேசுகிறீங்க, அப்படிங்கிற மாதிரி அவங்க கேரியர் க்ரோத்துக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட கனெக்ட் ஆகுறீங்க.
நீ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் கூட இருக்கு, அவங்களோட கீழே இறங்கி பேசுறீங்க அப்படிங்கிற மாரி இருக்கு அப்படின்னா தான் உங்களோட கனெக்டிங் ஸ்கில் வந்து அவங்க உங்களை ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக ஹானஸ்டாக அவங்களோட நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களை கிரேட் கனெக்டராக பார்ப்பாங்க. ஸோ இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இஸ் அ வெரி கனெக்ஷன் ஸ்கில் வந்து நெட்வொர்க்கிங் ஸ்கில் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி லீடர்ஸ். லீடர்ஸ்க்கு இந்த கனெக்ஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கனெக்ட் எப்படி ஆகுறதுன்னு பார்த்தீங்களா, நெட்வொர்க்கிங் பண்ணும்போது அஃபிஷியலாக கனெக்ட் பண்ணி ராங் பீப்புள்கிட்டலாம் போய் நெட்வொர்க்கிங் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், கனெக்ட் பண்ண சொன்னேன் சார், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னீங்க சார், உங்கள் எனர்ஜி டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி அண்ட் டைம் வித் ராங் பீப்புள். ஸோ ராங் பீப்புள்கிட்ட நீங்கள் கனெக்ஷனும் வேண்டாம், நெட்வொர்க்கிங் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த பீப்புளோட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க, நெட்வொர்க்கிங் வச்சுருக்கீங்கனாவே யாருமே உங்க கூட சேர மாட்டாங்க. அப்போவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ கனெக்ஷனுங்கிறது கிளியராக இருக்கணும். அஃபீஷியலாக எப்படி ஆட் பண்ணுறீங்க, அவங்களோட இறங்கி எப்படி ஒர்க் பண்ணுங்க, அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும். இவரோட நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுற அளவுக்கு உங்கள் கனெக்ஷன் நெட்வொர்க்கிங் ஸ்கில் இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். நிறைய இடத்துல நம்ம ஒர்க்கை பண்ண முடிக்கும் போது இந்த கனெக்ஷன் ஸ்கில் சப்போர்ட் இருக்குது. ரைட் பீப்புளோட நம்ம கனெக்டில் இருக்கோம் அப்படின்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கு ரிசல்ட்டு நம்ம டீம் சக்ஸஸாக பண்ணும். ஸோ தட் இஸ் எ இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்கில் கனெக்ஷன் ஸ்கில். இந்த கனெக்ஷன் ஸ்கில் இருக்குது, நெட்வொர்க்கிங் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது உங்களை ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சராக பார்ப்பாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட், தேர்டு ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர், டிசிப்ளின். நீங்கள் ஒரு கேரக்டர், ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு பர்சன், இவர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா, ரொம்ப மோட்டிவேட்டராக இருப்பார்ரா, ஜெனூனாக இருப்பார்ரா, ஹானஸ்டாக இருப்பார்ரா, இன்டெகிரிட்டியாக இருப்பார்ரா, டிரான்ஸ்பரன்சியாக பேசுவாரா, ஓப்பன் ஃபீட்பேக் கொடுப்பாரா, அசர்ட்டிவாக பேசுவாரா அப்படின்னு உங்களை திங்க் பண்ணுறாங்க, உங்களோட கேரக்டரை ஒரு நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கும்போது யூ ஆர் த வேல்யூபிள் பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க. சார் வந்து இவ்வளோ ஒரு கனெக்டராட ஒரு ஜெனூனான பர்சன்டா, இவரோட ஒர்க் பண்ணணும்டா, இவர் நமக்கு ஒரு கிரேட் மோட்டிவேட்டரான்னு சொல்லி உங்கள் கேரக்டரை டிஃபைன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் உங்கள் கேரக்டரை டிஃபைன் பண்ணுறீங்க, ராங் விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்கள் கேரக்டரை நீங்கள் ஜெனூனாக கிரியேட் பண்ணுறீங்க. அதை பொய் பேச மாட்டார், இவர் இன்டெகிரிட்டியாக இருப்பார், ஹானஸ்டாக இருப்பார் அப்படின்னு உங்கள் கேரக்டரை அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. உங்கள் சப்பார்டினேட்டு, உங்கள் கொலீக்ஸு, உங்கள் வார்த்தையில் உண்மை இருக்குது, நீங்கள் ஒரு ரிலையபிள் பர்சனாக நம்புகிறாங்க, அப்போ ட்ரஸ்ட் வைக்கிறாங்க உங்கள் மேலே அப்படின்னா உங்கள் கேரக்டரை அவங்க எவால்வேட் பண்ணுறாங்க, வேல்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோ ஜெனூனாக இருக்கீங்கிறது உங்கள் கேரக்டர் முக்கியம், உங்கள் டிசிப்ளின் முக்கியம், உங்கள் பஞ்சுவாலிட்டி முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ இதெல்லாமே அவங்க கவனிப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூ ஆர் கிவிங் எ இம்பார்ட்டன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா நீங்கள் ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸாக வருவோம். இந்த காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபெயிலியராக இருக்காருமே அவங்க கேரக்டர் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான். ஸோ அதனால் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லீடருக்கு முக்கியமான ஒரு ஸ்கில். அந்த இடத்துல அவர் எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அங்கே அவர் ஜெனூனாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் ஸ்கில். த ஃபோர்த் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சராக வரும்போது நம்மளே இறங்கி போய் நம்ம டீம் மெம்பர்ஸோட ஒர்க்கில் ஜாப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்களோட ரோல் வேல்யூவில் ஒர்க் பண்ணணும், அவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களோட இறங்கி ஒர்க் பண்ண தெரியணும். அப்போ அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸாக பார்ப்பாங்க. ரிசல்ட் ஓரியாக அவங்கள ட்ரைவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும், ஓப்பனாக குட் பேட் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசணும். நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போதும் கூட அழகாக நீங்கள் அசர்ட்டிவாக கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு குட் கான்ட்ரிபியூட்டராக பார்ப்பாங்க. அப்போ அந்த கான்ட்ரிபியூஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அவங்க உங்களை ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சராக பார்ப்பாங்க. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க, கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து அவங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட், பிளாக்ஸ், கேரியர் க்ரோத்துக்கு நீங்கள் போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அவங்க சக்ஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அவங்கள புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் உங்கள் வெர்ஷன் அப்டேட் ஆகும். தட் இஸ் அ ஃபோர்த் ஸ்கில். அப்போ கீ பிரின்சிபல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் 4 மேஜர் ஸ்கில்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது
நீங்கள் எவ்வளோ ஸ்கில் டெவலப் ஆகியும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தும் உங்களை இன்ஃப்ளூயன்சராக உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல உங்கள் டீமு, ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டே வராது. ஃபியர் மூலமாக நீங்கள் கொண்டு வரலாம், அதெல்லாம் அன்ஸ்டேபிள், லாங் கோல் போகாது. அப்போது அவங்க உங்களை ஏற்றுக்கணும், ரிலையபிள் பர்சனாக, ஒரு மோட்டிவேட்டராக, வெல்விஷராக உங்களை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த வருஷனுக்கு அவங்களும் மூவ் ஆவாங்க, நீங்களும் போவீங்க. ஸோ அப்போ இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ அப்போது இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் ஆகணும் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சர் ஆகும்போது உங்களுக்கு 4 மேஜர் ஸ்கில் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்கில் காம்படிட்டிவ் ஸ்கில் இருக்கணும், கனெக்ஷன் ஸ்கில், கனெக்டராக நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில்லாக இருக்கணும், கேரக்டர், உங்கள் கேரக்டர் ஜென்யூனாக ஹானஸ்டாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிரேட் கேரக்டராக இவர் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருக்கணும், கான்ட்ரிபியூஷன், எல்லா விஷயத்திலும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும், டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோட விருப்ப வெறுப்புகளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பயணிக்கணும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் 100% சப்போர்ட் பண்ணக்கூடிய, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஸ்கில்லும் நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த 4 மேஜர் ஸ்கில்ஸ் இருக்குன்னா யூ ஆர் த கிரேட் இன்ஃப்ளூயன்சர். தேங்க்யூ ஆல்.